இருக்குங்க படம். தலைவர் நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல கிளைமேக்ஸு, நல்ல அருமையான ஒரு சமத்துவத்தை பேசியிருக்காங்க படத்தில், அருமையாக எடுத்துருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு ஒரு பாராட்டு. ஒரு டைரக்டருக்கு பட கிளைமேக்ஸில் வந்து எல்லாரும் இருந்து கை தட்டினாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. திரைக்கதை நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா அருமையாக இருக்கும். செம்ம டைலாக். இந்த நாட்டை விட்டு போன முஸ்லீம்களெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இது உன் நாடு இல்லை, நீ பாகிஸ்தானுக்கு போடுறாங்களா, அது தலைவர் ஒரு சரியான டைலாக் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் பிரிஞ்சப்ப அங்கே அது என் நாடு இல்லை, இதுதான் என் நாடுன்னு இருந்தான் பாரு. அவன் இந்தியன், அவன் எங்கடா போவான்? நீ அடிச்சா ஆப்கானிஸ்தானுக்கு போவானா, பாகிஸ்தானுக்கு போவானா? அவன் இந்த நாட்டில் பிறந்தவன், இந்த நாட்டுக்காரன், அவன் இந்தியன் சொல்லி செம்ம டைலாக். எல்லா முஸ்லீமையும் பெருமைப்படுத்திருக்காரு. இல்லை ஸ்டோரி அது அவங்க ஃபீல் பண்ணாதான் தெரியும். அதனால நீங்கள் வந்து தேட்டரில் பாருங்க. எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம் தான். ரொம்ப கமர்ஷியல், எமோஷனல் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு உயிரோட்டமாக அது கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக. சூப்பராக இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. வந்து எப்படி சமுதாயப்பட்ட இன்னைக்கு உலகமே திண்டாண்டி கொண்டிருக்கின்ற நேரத்தில் சங்கின்னு சொன்னாங்களே, அவங்கள எல்லாருக்கும் எச்சரிக்கின்றேன். தலைவரை வந்து சங்கின்னு சொல்லாதீங்க. தலைவர் ஒரு முஸ்லீமும் ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு குரான் படிச்சுக்கிட்டு எல்லா முஸ்லீமும் ஒரு ஹிந்து ஒற்றுமையோடு இருக்கணும்னு இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆதி காலத்தில் இருக்கிறாங்க முஸ்லீம்ங்க, எப்படி இருக்கிறாங்க ஒற்றுமையோடு வந்து பாருங்க. வாழ்க தமிழ்நாடு, ஜெய்ஹிந்த். கட்டிப்பட்ட நாய்களால் நாங்கள் கட்டி செய்வதற்கு எந்திரிங்கள், போர்க்கொடியை தின்றுங்கள். தலைவரே, நீங்கள் ஆணையிடுங்கள், நாங்கள் இந்த ஆயிரத்துக்காக தமிழ்நாட்டை புரட்டி போடுவோம். தமிழா, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை கிரிக்கெட் பேஸ்டு தான், ஆனால் ப்ளூ சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் பேஸ் பண்ணி கிரிக்கெட்டோட பாலிடிக்ஸ் பற்றி பேசினாங்க. இங்கே வந்து ரிலீஜியஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஜியஸ் யூஸ் பண்ணி அந்த ரிலீஜியஸை வச்சு எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அதை வச்சு பேசியிருக்காங்க. ரஜினி சார் பாலிடிக்ஸ் பேசல, படம் வந்து அந்த ரிலீஜியஸை வச்சு எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அதுதான் பேசுகிறாங்க. ரஜினி சார் எதுவும் அப்படி நீங்கள் கேட்க வேணாம், அது தப்பான கேள்வி. ஃபுல்லாக தான் வர்றாரு, பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருப்பாப்ல, ஆனால் அவர் வர சீன் மட்டும் எல்லாமே மாசாக இருக்கும். ஃபுல் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக தலைவர் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் வரைக்கும் இருக்காரு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ கெஸ்ட் அப்பியரன்ஸ், கம்ப்ளீட்டாக இருக்காரு. நல்லா இருந்தது சார். இட்ஸ் மோர் அபவுட் ரிலிஜன் அண்ட் ஆல் தட். பட் ஒரு இந்தியனாக அந்த படத்தை டெஃபினட்டாக பார்க்கலாம். ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி நியூ கெட்டப். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் நான் செந்தில் சாரோட மருமகளாக ரோல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோட வந்து தேட்டரில் பாருங்கள். எனக்கு இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ எல்லாருக்கூடயும் உட்காந்து பார்த்தது ரொம்பவே அதை சொல்ல முடியல. ஹாப்பினஸ், எக்ஸைட்டிங் எல்லாமே ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் அவங்க ஐஸ்வர்யா மேம்க்கு இது. ஸோ அவங்க இந்த மாதிரி வில்லேஜ் கான்செப்ட் எடுக்கிறது, அவங்க அதுக்கான ஹார்ட் ஒர்க் நிறையாவே போட்டிருக்காங்க. அது நல்லாவே தெரியும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட வந்து பாருங்கள் இந்த படம். ரஜினி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு, பட் நல்ல மெசேஜ். சூப்பராக பண்ணியிருக்காப்புல. 73 வயசுன்னு மாதிரி அவர்கிட்ட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. எப்போ 1997 95 வந்து பாட்சா படம் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. ரெண்டே ஃபைட்டு தான் இருக்குது, ஆனால் பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அது பயங்கரமாக கொண்டு சூப்பராக இருக்குது ப்ரோ. மியூசிக்கு பரவாயில்ல வரக்கூடும். அதான் ஆக்சுவலாக வந்து தலைவர் பிடிச்சவங்களுக்கு தாண்டி இந்த ரிலீஜியஸ்லாம் இது பண்ணுறவங்களுக்குலாம் தாண்டி படம் வந்து நல்ல லெசன் கொடுக்குறாரு. தலைவர் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியும். ஈவன் அதான் நாங்கள் சொன்ன மாதிரி தான், அவர் வந்து எப்போவுமே வாழ வைக்க தெய்வங்களான ரசிகர்கள்னு சொல்ல மாட்டார். வாழ வைக்க தெய்வங்களா தமிழக மக்கள் தான் சொல்லுவார்ல. அந்த மாதிரி இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஈவன் நானே சொல்கிறேன், எனக்கு வந்து அவர் வந்து எங்கள் அத்தா மாதிரியும் எங்கள் பெரியப்பா மாதிரியும் வந்துட்டு அவர் அந்த வேட்டி கட்டி சுருமா போடுறதுலாம் வந்து ஐஸ்வர்யாக்கா வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக கரெக்டாக தலைவரை செதுக்கியிருக்காங்க. அவரும் அந்த வே ஆஃப் ஆக்டிங் செம்மையாக இருக்குது. பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தேர் விழும் போது அந்த சாமியோட எஃபெக்ட்னு ஒருத்தரை வந்து சாமி மாதிரி அவர் நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அந்த டைம்லாம் வந்து அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். மதங்களெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஃபீல் இருக்கணுங்களா, அது வந்து தலைவர் முஸ்லீம்ஸை பற்றி பேசும்போதும் சரி, அந்த தேர் விழும் போதும் சரி, அந்த டபுள் ஃபீலுமே கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறது எனக்கு ஏதோ செம ப்ளஸ். ஏன்னா வைராஜா ஸ்க்ரீன் பிளேலாம் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பீடு வந்து இந்த படத்தில் இருக்கு. சொன்னது வந்து 100% ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருக்காரு. அதை நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கே அந்த மெசேஜ். கண்டிப்பாக ஆகும் சார். அது வந்துட்டு உள்ள சினிமா தியேட்டரில் 2.5 மணி நேரம் இருந்தால் மட்டும் போதாது. அந்த மெசேஜை நம்ம எப்பயுமே கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்ல கன்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஜினி சாருக்கு 2 பசங்க மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அதான் அவங்க பொண்ணுன்னு பார்க்காம நம்ம ஒரு நல்ல டைரக்ஷனாக பார்த்தோம்னா நல்லா இருக்கு. அவங்க இனிமேட்டும் நிறைய படம் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் படம் பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நான் பார்த்துனா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, படம் பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். ரஜினி சார் என்ட்ரி எப்படி சார் இருக்குது? ஐஸ்வர்யா மேம் ரொம்ப அழகா டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு குடும்பத்தோட வந்து சூப்பரான படம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். ரஜினி சாரோட என்ட்ரி எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் என்ட்ரி
படத்துல எப்படி ஒவ்வொரு படத்தை ஒவ்வொரு பயங்கரமா இருந்துச்சு. ஜலாலி சாங் போட்டு என்ட்ரி குத்தாரு பாருங்க, மாஸ் மாஸ். தலைவரோட டைலாக்லாம் செம்மையா இருந்தது, அவரோட கருத்தெல்லாம் செம்மையா இருந்தது. அந்த சம்பந்தம் பத்திலாம் எதுவுமே சொல்ல வரல. இது வந்து வேற என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு, கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. தலைவர் வந்து கெஸ்ட் ரோல் அப்படின்னு நினச்சி சும்மா ஜாலியாக வந்தோம். வரும்போது படத்தில் வந்து தலைவர் வந்து சீன் பை சீனு பட்டை கிளப்பிருக்காரு. செம்ம சூப்பராக இருக்கு. மொய்தீன் பாய்ங்கிறது ஒரு பாட்சா பாய் தான். அந்த ஃபைட்டும் சரி, அந்த சீன்ஸ் சரி, அந்த பார்வையும் சரி செம்ம சூப்பராக இருக்குது. பாட்சாவில் 30 வயசு பையனாக பண்ணது வந்து இப்போ வந்து ஒரு குடும்பத் தலைவனாக பண்ணியிருக்காரு, ஒருத்தரோட அப்பாவை பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த குடும்பத் தலைவன் எப்படி இருப்பாரு, ஊர் நடக்கிற பிரச்சனை எப்படி இருப்பாரு, அதோட சாந்தமும் இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குன்னா படம் செம்ம சூப்பராக இருக்குது. மத நல்லிக்கணும் ஒரே வார்த்தை தான். என்ன சொல்லிட்டாங்களா, மத நல்லிக்கணும், மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மெசேஜை வந்து தலைவர் சொல்லியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. ஹைலைட்ஸ் சீன் பை சீன் சூப்பராக இருக்குது. அதில் வந்து இதில் ஒரு வசனம் வரும். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன்னா எனக்கு ஏற்ற வந்து அந்த வசனம் தான். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போவானா, அந்த கதை அந்த இது சீன்றது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வசனம் தான். அது வந்து செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவர் வந்து இந்த பிரச்சனை வந்ததுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கல. படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ராமர் கோயில் திறந்தது இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. படம் எடுக்க ஆரம்பிச்சது ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி. அது சில பேர் பண்ணதான் செய்வாங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. புரியுதா? நான் இப்போ ஒரு டிவியில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து நாசமா போனதுக்காக ஒரு 4 பேர் 4 விதமா சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அவர் வந்து உலகத்தின் சூப்பர் ஸ்டார், உலகம் ஃபுல்லா புகழ் வாய்ந்தவர். அவரை எப்படிதான் குறை சொல்றதுன்னு வந்து கொளுத்தி போட்டதுக்கு என்னெல்லாமோ குறை சொல்லுவாங்க. அதை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அந்த வகையில் இப்ப இந்த சங்கிங்கிற வார்த்தை ஒரு புதிய குறை. அவர் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஓப்பனா. இனிமேல் இல்ல கண்டிப்பா இல்ல. அதாவது என்னால உடல் முடியல, எலெக்ஷன் வந்தா சந்தோஷம், நாங்களாம் அவர் கூட இருக்கோம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் அவர் வந்து அவருடைய முடிவு வந்து சொல்லிட்டாரு. இது வந்து எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சார்பான ஒரு திரைப்படம் இல்லை. அதான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த படத்தோட படப்பிடிப்பு எடுக்க ஆரம்பிச்சா நீங்க அப்படி சொல்லலாம். படம் எப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. இருக்கு கண்டிப்பா. ஏன்னா நார்த்லயும் மனிதநேயம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் வந்து யாரையும் தாக்கியோ எந்த மதத்தையும் குறை சொல்லியோ இல்லை. இந்த படம் சொல்ற விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒண்ணுதான், வேறுபான்மைங்கிறது கிடையாது. நீங்களே ஏன் தேவலாம் பிடிச்சிக்கிறீங்க? உண்மையை சொல்ல போனோம்னா, சில கார்பரேட் பீப்புள், சில அரசியல்வாதிகள் அவங்களுடைய பிசினஸ்க்காக இந்த மாதிரி வேறுபாடு பிரச்சனை ஏற்படுத்திட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க அதனால மைண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க, நம்மளாம் ஒண்ணுதான் அப்படிங்கறத சொல்ற திரைப்படமா தான் இந்த திரைப்படம் இருக்கு. கண்டிப்பா இவர் சொல்லியாச்சு திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய புகழ் வந்து உலகம் இருக்கு. இவர் சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே அது அவ்வளவு ஃபேமஸ் ஆகும்போது கண்டிப்பா இந்த விஷயம் வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, நான் பல்வேறு இடங்களில் சொல்லிட்டு இருக்கிறது தான். நிறைய பேர் வந்து ஒரு பிரதமர் அழைக்கிறாரு. ஒரு பிரதமர் வந்து அழைக்கும் போது அந்த அழைப்பை ஏற்று போடுறதுன்னு எந்த விதமான தப்பும் இல்லை. அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம்.